மேஷ லக்னத்திலே அதன் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் என்ற கிரகம் அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியது. அந்த மேஷ ராசி சிகப்பு வர்ணத்தை உடையது. மேஷம் என்றால் சிகப்பு வர்ணம், ஆடு போன்ற அமைப்பை உடையது மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய். அந்த ராசிக்கு அவரே மூல திருகோணத்திற்கு அதிபதியாக இருக்கிறார், ஆட்சி வீடாக இருக்கிறது. அந்த லக்னத்திற்கு சுபர்கள் என்று பார்த்தால் சூரியனும் குருவும் சுபகிரகங்களாக இருக்கின்றன. அந்த லக்னத்துக்கு பாப கிரகங்கள் புதன், சுக்கிரன், சனி. இந்த கிரகங்கள் பாப கிரகங்கள். அதன் எதன் அடிப்படையாக அமைகிறது என்று பார்த்தால் மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்பது சுத்த போர் வீரன் என்று கூறுவார்கள். அதாவது போருக்கான கிரகம் செவ்வாய் என்று கூறுவார்கள். ஆண்மைக்கான கிரகம் அந்த செவ்வாய் என்று கூறுவார்கள். மேலும் அந்த ராசி சரராசி என்றால் எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது, அதாவது ஒரு இடத்தில் நில்லாதது என்று பொருள். எப்பொழுதும் நகர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ராசி சரராசி, அதைத்தான் மேஷம் என்று கூறுவார்கள். அது ஆண் ராசியாக இருக்கிறது. அதை ஒற்றை ராசி என்றும் கூறுவார்கள். சிரசு, தலை அதற்கு அதிபதியாக போற்றப்படுகிறது.